பழங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியும் இது எப்படியான பழம், மனுஷன் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்குதா என்றெல்லாம் நாங்கள் கவனிக்கலாம், பார்க்கலாம். பழங்கள் பலதாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவு சொல்லும், பழமெல்லாம் அழுகி கிடக்குது, பலதாக கிடக்குதுன்னு தெரியும். அப்போ நாங்கள் நல்ல வேணுனால் நாங்கள் நல்ல வேண்டு தான் சொல்லுவோம், குட், நல்ல வேண்டு தான் சொல்லுவோம். கெட்டவே நாங்கள் என்ன பலதாக போனதுன்னு சொல்கிறோம். நல்லது யாராவது சொல்லிடுமா? 6வது பாசருக்கு அழுகி போன என்னது அப்புளத்துறது பாசறது நல்லதுன்னு சொல்லி தருவீங்களா? தரமா? நீங்களே சாப்பிட மாட்டீங்க, தருவீங்களா? இல்லை. அப்போ நல்லதை நல்லதுன்னு தான் சொல்லுவோம், கெட்டதை கெட்டதுன்னு தான் சொல்லுவோம். இங்கே உதைக்கிற மாதிரி தான். இப்போ பாசம் நல்லவராக கெட்டவரான்னு உங்களை நான் கேட்க வேண்டிய, நம்ம எல்லாரையும் நாமே கட்டுக்கொள்வோம். ஓகே, அப்போ நல்லதுன்னா நல்லதுன்னு தான் சொல்ல வேணும். கெட்டு போனால் என்னென்னு சொல்ல வேணும்? கெட்டதுன்னு தான் சொல்லுவோம். அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நாங்கள் அங்கே உடனே சொல்கிறோம், ஒரு ஃப்ராங்குக்கு போட்டிருக்கான், கோப்பில் மிக்ரோவில் போட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒருத்தர் கூட டெலிஃபோன் பண்ணி கதைக்கிறோம், மாம்பழம் போட்டிருக்குன்ற கதைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு கேட்குற முதலாவது கேள்வி, நீங்கள் வேண்டி சாப்பிட்டு பார்த்துறீங்களான்னு கேட்குறீங்க. அது என்ன செய்யுமான்னு கேட்குறாங்க, என்னென்னு கேட்குறாங்க, இனிக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ உடனே பார்த்தா தெரியாது. இல்லாட்டி என்னவாண்டு கேட்குறாங்க, புளிக்குமான்னு கேட்குறாங்க. அதை வேண்டி சாப்பிடாத வரை எங்களுக்கு என்ன தெரியாது, தெரியாது. அப்போ முதல் நாள் பார்த்தோம் நல்ல பழங்கள், பார்வைக்கு அழகாக இருந்தது, நல்லதுன்னு சொன்னோம். எல்லாம் பழதாக போயிருந்தது, கெட்டதுன்னு சொன்னோம். ஆனால் இந்த உறைஞ்ச பார்த்த உடனே எங்களுக்கு தெரியாது இனிக்குமா புளிக்குமா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் இதை பற்றி பேசல. நாங்கள் இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றதை குறித்து. நாங்கள் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகத்தில் பல விதமான காரியங்கள் இருக்கின்றன. பணம், கல்வி, அந்தஸ்து, பல விதமான இடைவெளிகள், வேறுபாடுகள் இருக்கின்றன. நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகும். இன்றைக்கு என்னட்ட BMW கார் இல்லை, அதுக்காக ஜோசப் அண்ணா வச்சிருந்தால் நான் எரிச்சல் படுறதா? இந்திரன் மகன் டெஸ்லா வச்சிருந்தா நான் என்ன கவலைப்படுறதா? ஐயோ இந்திரன் மகன் எனக்கு பிறகு பிறந்தவன் வேண்டிட்டாண்ட கவலைப்படுறதான். ஏற்றுக்கொள்ள பழகும். எங்களோட கூட வந்தவன் பெரிய வீடு கட்டி இப்போ இருப்பான், எங்களுக்கு கவலையாயிரு. அப்படி கவலைப்படக்கூடாது. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள், உயர்வுகள், இறக்கங்கள், பல சூழ்நிலைகள் இருக்கும். நாங்கள் எங்களை என்ன செய்து முதலாவது பழக வேணும், ஏற்றுக்கொள்ள பழகணும். ஆமென் சொல்லுவோமா? அங்கெல்லாம் இருக்க வெற்றின்ற பணி. ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகாவிட்டால் நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படியான இவைகளை நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ள பழகாவிட்டால் நாங்கள் எல்லாரும் டிப்ரெஷனுக்குள்ளே போய், மன அழுத்தத்துக்குள்ளே போய் அப்படியே கவலையே துன்பங்களோட இருக்கும். சமூகத்தில் அவன் சிரித்தபடி இருக்குவான், சந்தோஷமாக எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள பழகவானும். கவனிப்போம் லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இப்போ ஒரேஞ்ச பார்த்த உடனே புளிக்கு மட்டும் தெரியாது, இனிக்கு மட்டும் தெரியாது, வெட்டி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பிறகு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வேண்டி சாப்பிட்ட மாம்பழம் ஒரு ஃப்ராங்க் சூப்பர் நல்ல இனிப்பல்ல, அவங்க தங்கண்ட வீட்டுக்கிட்ட உள்ள கடையில் வேண்டி போட்டு, ஐயோ நீங்கள் சொன்னது எல்லாம் நாங்கள் 10 ரூபா கொடுத்து 10 வேண்டிட்டோம், எல்லாம் புளிக்குதுன்னா நாங்கள் எங்கே போகிறோம்? அவசரப்படக்கூடாது. ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்தை கவனிக்கும். ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் குற்றம் சாட்டக்கூடாது. எடுத்த உடனே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனென்று சொன்னால் எங்கென்ற ஃபைல் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும்.
மற்ற ஆட்களை குற்றம் சொல்றதுக்கு முதல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். எங்களோட ஃபைல் எல்லாம் தெரியுமா ஆண்டவருக்கு. ஒரு நாளும் நாங்கள் எடுத்தவுடன் நான் குற்றம் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு ஆண்டவரை பற்றி அமைஞ்சு ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் கவனமாக இருப்போம். எடுத்த உடனே நாங்கள் சொல்ல முடியும். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படியாக ஃபர்ஸ்ட் குற்றவாளி என்றால் இந்த என்ன செய்வாங்க? கையால் எறிஞ்சி கொல்ல வேணும். அப்ப நாங்கள் ஒருவரை குற்றவாளி என்று சொன்னால் அடுத்தது என்ன நடக்கும்? அவைகளுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருவரை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது, தண்டனையும் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு இன்னும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையாய் நிதானமாய் பொறுமையாய் இந்த வாழ்க்கையில் இவர்களை கடைப்பிடிக்கணும் என்பதை கவனிப்போம். வாசிப்போம். ரோமர் 2:1. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு சொல்ல இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பிலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீங்களும் ஜாக்கிரதையாக. ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்திட்டோமா இருந்தால் நாங்கள் உள்ளது சிக்குப்படைக்குள்ள நாங்கள் காரணம் சொல்லக்கூடாது. அதே தவிர நாங்கள் விட்டுட்டு என்ன சொல்லலாத காரணம் சொல்லலாத. நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாய் வாழப்படவும். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னுடைய வாய்களை எவ்வளவு கவனமாக பேண ஒன்று நடக்கல சபையில் பயப்படாது. எவ்வளவு நாங்கள் ஞானமாக கதைக்க கற்றுக்கொள்கிறோமோ, எவ்வளவு ஞானமாக ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோமோ, எவ்வளவு ஞானமாக வேதத்தை படிக்கிறதிலே கற்றுக்கொள்கிறோமோ அதில் கவனம் செலுத்தும். நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளே நீயே செய்யணும். நாளைக்கு நான் செய்யலாம், என்ற பிள்ளை செய்யலாம். நாங்கள் சொல்கிறோம், அந்த பிள்ளை பியர் அடித்து கொண்டு ரோட்டில் நிற்குது, அந்த பிள்ளை அங்கே சினிமாவுக்கு போகுது, அந்த பிள்ளை அரைக்குறை உடுப்பு போட தெரியுது. எங்கள்ட பிள்ளைய வளராமல இருக்கு. நாளைக்கு எங்கள்ட பிள்ளையும் வளரமில்லை, நாளைக்கு எங்கள்ட பிள்ளையும் அதே தவறு செய்யுமில்லை. அப்போ அதனால பயப்படணும். ஒரு தடவை கண்ணை மூடிக்கொண்டு கலைக்கிறத என்ன செய்யணும்? நாங்கள் கவனமாக இருக்கோம். நீ மற்றவர்களை குறித்து சொல்கின்ற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்றதை மறக்கக்கூடாது. 1 யோவான் 3:20 கவனிப்போம். நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு உள்ள தேவன் இருக்கிறார். எங்க உள் மனச்சாட்சி சொல்லும், ஹே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ என்னென்ன செய்தனி என்று எனக்கு தெரியும், இப்போ என்ன கதைச்சு கொண்டிருக்கிறேன் மனசாட்சி சொல்லும். அப்போ நீங்களும் ஜாக்கிரதையாக கவனமாக எல்லா காரியங்களையும் ஹேண்டில் பண்ண தெரியும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் அவுட். எங்களுடைய இருதயம் சொல்லக்கூடாது, நீ சொன்ன பொய் எவ்வளவு தெரியுமா, நீ செய்த விபச்சாரம் எவ்வளவு தெரியுமா, நீ செய்த களவு எவ்வளவு செய்யுமா, நீ அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்குள்ள எவ்வளவு லஞ்சம் பண்ணினா தெரியுமா, இப்போ எங்கள் திடீரென்று சேட்டில் வந்து ஒன்று பிரசங்கம் பண்ணி கொண்டு நிற்கிறாண்டு என்ன சொல்லும்? எங்களோட மனசு என்ன சொல்லும்? சொல்லிக்கொண்டே இருக்கு. கவனமாக இருக்கும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக சொல்ல விடக்கூடாது. சொல்லாத படிநாள் வாழவன் நாமே சொல்லுவோமா? ஆமாம். எங்களுடைய இருதயம் விடாஸ், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்மா விடாஸ் பேசிக்கொண்டே இருக்கும். அதனால நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். அதுதான் மனச்சாட்சி. தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நான் நீங்களும் மிக கவனமாக இருக்கணும். அதிலே கவனம் செலுத்தும்படி ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். கவனிப்போம். யோவான் 8:4 கவனிப்போம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறைந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்ப விபச்சாரத்தில் பிடிபட்ட பொம்பளையா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இயேசுவுக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை கையும் மையமாய் பிடிக்கப்பட்டால் சட்டத்தை கேட்கிறாங்க.
நியாயப்பிரமாணத்தில் இதுக்கு என்ன கிடக்குது? கல்லறிஞ்சு கொள்ளுவான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? அது உண்மைதான். ஆறிலேன்றது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டால் கல்லறிஞ்சு கொல்லுவான். இதுதான் அந்த சட்டம். இன்றைக்கும் அந்த சட்டங்கள் சில நாடுகளில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். இப்போ யூடியூப்பில் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார், அவர் எப்படி தீர்மானங்கள் எடுக்கிறார்கள் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மகளுக்கான தீர்ப்பை வழங்க விரும்புகிறார். அவசரப்பட்டு குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள், அவசரப்பட்டு ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், தண்டனை கொடுக்காதீர்கள். இப்ப குற்றம் செய்கிறது, இரண்டாவது தண்டனை நடக்கிறது. ரெண்டு விஷயம். அவ இந்த இடத்துல இயேசுவட்டை கொண்டு வந்து குற்றம் சொல்றாங்க, விபச்சாரம் செய்தது. அதுக்கு தண்டனை என்னது? ஆக்கின கல்லறிஞ்சு கொள்வது. இந்த ரெண்டையும் நானும் நீங்கள் செய்யறதுல கவனமாக இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து தேவையில்லாமல் நாங்கள் பேசக்கூடாது, பேச முடியாது. இது ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை, தேவனுடைய விசுவாச குடும்பங்களுக்குள்ள இந்த காரியங்களை கடைப்பிடிக்கும். ஆகவே நீங்களும் ஜாக்கிரதையாக இருப்போம். இயேசு தொடர்ந்து என்ன நடக்கிறது? 7-8 வசனங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களின் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் இப்போ விளங்குகிறார். இயேசு மௌனமாக இருந்தார். நான் நிலத்தில் அப்படியே கிறுக்கி கொண்டிருக்கிறேன், மௌனமாக இருக்கிறேன் என்றால் அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் எல்லாம் இயேசுவை குற்றம் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இயேசுக்கு என்ன சொல்றார் என்று வந்திருக்கிறாங்க. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இயேசுவை அவர்கள் தன்னுடைய மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஏன் கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள் என்றால், இயேசு சபையிலே போதிக்கிறார், இயேசு ஜெப ஆலயத்திலே போதிக்கிறார். அதனால அவ்வளவு ஜனத்துக்கு முன்பதாக இயேசு இந்த நியாய பிரமாணத்தின்படி சம்மதிக்கிறாரா இல்லையா? அவரை குற்றம் சாட்ட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து முதலில் சொல்லி இருக்கிறார், குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள், ஆய்வுக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், கண்டிக்க வேண்டாம். ஒரு தடவை அவசரப்பட்டு உறைஞ்ச பார்த்த உடனே இது இனிக்குமா புளிக்குமான்னு தெரியாது. சும்மா கண்ண மூடி கொண்டு சொல்லக்கூடாது, இனிக்குமன்னு சொல்லக்கூடாது, இது புளிக்குமன்னு சொல்லக்கூடாது. கவனமாக இருக்கும். அதான் இந்த விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன். இவதானே ஆடு மாடுகள் புறாக்கள் எல்லாத்தையும் கொண்டு தேவாலயத்துக்கு போறோம். வருஷம் குடும்பமே என்னத்துக்கு? பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு, குற்ற நிவாரண பலி செலுத்துறதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய பாவங்களை மன்னியுங்க என்று கேட்கறதுக்கு போறவங்க. அதனால இயேசு கேட்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். இன்றைக்கு நாங்கள் மற்றாக்கள் பற்றி கதைக்கிறதுக்கு முதல், மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவதற்கு முதல் எங்களை பார்ப்போம், கவனமாக இருப்போம். எங்களுடைய குடும்பத்தை பார்ப்போம், எங்களுடைய சந்ததிகளை பார்ப்போம். எங்களுக்கு தெரியாது எங்க அப்பப்பாவுக்கு என்ன நடந்தது, அம்மாண்ட தகப்பனுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். வரலாறு தெரியாது. என்னென்ன பாவங்கள் எங்களுடைய குடும்பங்களில் இருந்ததுன்னு தெரியாது. யார் எத்தனை பேருக்கு என்ன தீமை செய்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அந்த சாபம் எங்கள் மேலே இல்லை. கரங்களை தேடி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அந்த பாவ பழிகளும் எங்களுக்கு மேலே கிடையாது. அது எங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் அதான், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொல்கிறத பார்க்கிறோம். 9ஆம் வசனம் என்ன நடக்கிறது? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அவள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட விபச்சார பெண் என்று சொல்லப்பட்ட குற்ற
குற்றம் சாட்டப்பட்ட பெண் மாத்திரம் நிற்கிறாள். அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அவர் நாங்கள் முதலோட வசனம் பார்த்தோம், எங்களுடைய தேவன் எங்களுடைய இருதயத்திலும் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய இதயம் மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்துமானால் என்று நாங்கள் வாசித்தோம். அதிலும் கூட தேவன் பெரியவர். பாருங்க, தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒவ்வொருவரும் மெதுவாக தமிழ் சொல்லப்போனா மாறிட்டாங்க, இடத்தை காலி பண்ணிட்டாங்க. இயேசுவும் அந்த பெண்ணும் மாத்திரம்தான் மிகுதி இருக்கிறத பார்க்கும். காரணம், தேவன் நினைவுபடுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்னதாக நாங்கள் ஏன் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு அதே காரியத்தை அதே தவறை நாங்கள் செய்திருக்கலாம் அல்லது இனி செய்ய போகிறதா இருக்கலாம். தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதனால நான் நீங்களும் மற்ற காரியங்களை குறித்து குற்றம் சாட்டுகிற காரியங்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற காரியங்களில் நாங்கள் ஆர்வமாக ஈடுபடக்கூடாது. ஆனால் நல்ல கனி கெட்ட கனி என்று தெரிஞ்சால் அப்ப நாங்கள் கதைக்க கூடாதா? இது நல்லது இது கெட்டது என்று கதைக்க கூடாதா? நல்லா தெரிஞ்சா கதைங்க, நல்லா தெரிஞ்சா கதைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, வீணாக நாங்கள் தேவையில்லாமல் அவசரப்பட்டு குற்றவாளிகளாக யாரையும் தீர்க்கக்கூடாது. வாசிப்போம் மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இங்கேதான் இருக்கு எல்லாருக்கும். எங்களோட தமிழ் சொல்ல போனால் ஆப்பம் இங்கேதான் இருக்க விஷயம். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய அன்பு கட்டளை எல்லாம் இரக்கம் அன்பு நிறைந்ததாக இருந்தது. 10 கட்டளை அவர் இரண்டாக கொண்டு வந்து, முதலாவது தேவனை நேசி என்றார், இரண்டாவது நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்றார், அன்பு செய் என்றார். இந்த 10 கட்டளையை அவர் சுருக்கி 2 கற்பனையாக மாற்றினார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இதுல கல்ல கடிச்சு கொண்டு நிற்கிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தோட அவுட் என்று. அதனால அவர் துணிந்து அவளை மன்னிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகின்ற காரியம், ஒரு ஸ்திரியை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தெளிவாக அந்த காரியத்தை சொல்லுகிறது பார்க்கும். அதனால அவரால் என்ன செய்ய முடியல, கல்லறிய முடியல. இயேசுவினுடைய கணக்கிலே அவுட், எல்லாரும் அவுட், ஒரு தடவை நிக்கல அந்த இடத்துல. அதனாலதான் நான் நீங்களும் கவனமா இருப்போம். நாங்கள் வார்த்தைகளை பேசக்குள்ள தேவையில்லாத கதைகளை கதைக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆண் பெண்ணோட பெண் ஆணோட கதைக்குள்ள ஜாக்கிரதையா இருப்போம். எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும் அல்லவா? ஆண்டவருடைய அறிவை குறித்து எங்களுக்கு தெரியும், அவனோட பிறந்த ஞானத்தை குறித்து தெரியும். தேவை பயத்தோட வாழவும் கவனமாக இருப்போம். எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். அவன் சொல்லுவோமா? யாரும் கற்க முடியாது. அதனாலதான் நாங்க கண்ணை காட்டி கதைக்கலாம். அவற்ற மகளை பார்த்தியா, இவற்ற மகனை பார்த்தியா, ஒன்றும் கதைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய இருதயம் எல்லாம் அவங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல பதிஞ்சிருக்கு. ஆரையும் நாங்கள் பார்த்து குற்றம் சொல்ல முடியாது. நல்ல வழி நல்ல புத்தி சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவசரப்பட்டு நாங்கள் யாரையும் பற்றி நாங்கள் கதைக்க கூடாது என்று ஆவியானவருடைய நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிப்போம். யோபு 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். முதல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பியாச்சுது. இப்ப தண்டனை இல்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபைல் வச்சு ஒரு பிரம்போட இயேசு நின்றார். ஒரு தேவதூதனை அனுப்பி இருந்தார். ரட்சிக்கப்படக்கூடிய வாய்ந்தார். முதல் செய்த எல்லா பாவத்துக்கும் அடி வண்டி தான் சேர்த்துக்க போகிறோம் என்றார். இன்றைக்கு நாங்கள் உயிரோட ஒரு சேர்த்துக்குள்ள வந்திருக்கோமா? ஏன்னா இருதயத்தை நினைவுகளையும் தேவன் அறிவார். ஆமென். அதன் பயப்படுவான். தேவனுக்கு பயந்து வாழுவான். நீ போ,
இனி பாவம் செய்யாது. இவ்வளவு கிருபையுள்ள இயேசு. கரங்களை தேடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவரை கட்டுவோம். தெரியுமா, நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக ஜீவனம் கொடுத்தவர். நீ போய் நீ எவ்வளோ சிம்பிள் அவர் மன்னிச்சு அனுப்பி விடுறாரு பாருங்களேன். என்னை உங்களையும் அப்படித்தான் அவர் ஏற்றுக்கொண்டார். ராமே சொல்லுவாங்க, என்னை உங்களையும் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு சூழ்நிலையில நாங்கள் வாய் தடுமாறி நாங்கள் பேசி இருக்கணும். என்னுடைய வார்த்தைகளால் எத்தனை பேரை சபிச்சிருக்கணும். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். பயப்படுவான், தேவ பயம் இருக்குவான். மாமே சொல்லுவோமா, ஜாக்கிரதையா கணவன் மனைவி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாரும் பிள்ளைகளை பெற்றோரை சமைக்கிறாங்க. அவங்க கெட்டு போன பிறகு அழுது கொண்டிருக்கிறாங்க. எத்தனை நடக்கிறா இல்லை. சின்ன வயசுல இருந்து குறுக்கால போவாங்கன்னா போனால் பேருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. வாயில் வார்த்தைகள், நாவில் அதிகாரம் இருக்கிறது. தேவ பயத்தோடு நாங்கள் வாழும்படி ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிப்போம். யோவான் 7:23-24. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்தினம் பெறலாமா என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்குறதுனாலே என்மேல் எரிச்சலா இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். மோசேயுடைய நியாய பிரமாணம் மீறப்படாதபடி ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதாலே என்மேல் எரிச்சலா இருக்கலாமா? பிரச்சனை இருக்கு. இயேசுவட்ட விபச்சாரியை கொண்டு வந்து, விபச்சாரியன் குற்றம் சொல்லப்பட்ட பெண்ணை, நானும் சொல்லிடலாம், ஒரு விபச்சாரியன் குற்றம் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி கல்லறையை உணமண்டாங்க. எங்க பிரச்சனை தோன்றது என்றால், 38 வருஷம் பெதஸ்தாவில படுக்கையோட கிடந்த ஒரு மனுஷனுக்கு இயேசு எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த ஓய்வு நாள்ல சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு குற்றம். நானும் நீங்களும் மத சடங்குகளோட வாழ வேண்டாம். மதம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கு போயிடும், சர்ச்சுக்கு போறோம்னு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக்கினைக்காக ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட உறவினுடைய அடையாளமாக இருப்போம் சபை கூடுதல். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இவங்க மத சடங்கை பார்க்குறாங்க. ஓய்வு நாள்ல 38 வருஷம் படுக்கையில கிடந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் கொடுத்ததுக்கா இவ்வளவு பிரச்சனை? சட்டங்களை எதற்காக என்றால், என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஒழிய இன்னொரு தன்னை துன்பப்படுத்துறதுக்கோ சுமக்க வைக்கிறதுக்கோ கிடையாது. 24ஆம் வசனத்தை கவனிப்போம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து யாரையாவது தீர்ப்பு செய்ய வேண்டாம்னு சொல்றேன், குற்றம் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன், கவனமாயிருக்குன்னு சொல்றேன். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். இயேசு சொல்ற குற்றம் சொல்லலாம். பாஸ்டர் விபச்சாரம் செய்தால், களவெடுத்தால், பொய் சொன்னால், தண்ணி அடிச்சு போட்டு நின்றால் சர்ச்சில் கதைச்சே ஆக வேணும். ஆமென் சொல்றீங்களா? சொல்ல வேணும். ஆமென். குற்றம் சொல்லணும். குற்றம் பண்ணி சொல்லணும். ஆனா தேவையில்லாம பிளா பிளான்னு சொல்லி தேவராட்சியத்தை உடைக்க. எல்லாரும் வந்தாச்சு, பாஸ்டர் நீங்கள் இப்படி பார்ல இருந்தீங்களா, விபச்சாரம் செய்தீங்களா, களவெடுத்தீங்களா, தேவை செய்து உட்கார்ந்து போதும். உண்மை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லல, அடிச்சு சொல்லல, ஒரு தடவை குற்றம் சாட்ட வேண்டாம், ஒரு தடவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் என்று அவர் சொல்லல. அவர் பொதுவாக சொல்ற உரைச்ச பார்த்து அது இனிக்குமா பிடிக்குமான்னு வெளியில சொல்ல வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுறேன். நாங்கள் தவறு செய்தால் நாங்கள் சொல்லித்தானாக வேணும். ஓகே, நாங்கள் கவனிப்போம். சகேயு இளையகுமாரன் கதையில மேல் படம் மேல பார்க்கிறோம். மேலே இருக்கிற படம் முதலாவது படம் இளையகுமாரன். இளையகுமாரனை பற்றி ஊர் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்கன்னா, இந்த மனுஷன் இந்த கடைசி மகன் கெட்டு போனான், காசெல்லாம் பண்ணி கொண்டு போய் எல்லா பொம்பளைகளுக்கு செலவழித்து பண்டிகைக்கு போடுற சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, கெட்டு போனான்னு கலைச்சி. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவன்
கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் மகனை நாங்கள் கெட்டவன் என்றெல்லாம் சொல்லி கதை சாப்பிட்றது. ஆண்டவர் அவனை பரலோகத்தில் சேர்த்து கொண்டால் எப்படி இருக்கும்? அவன் கெட்டவனா இல்லையே? அப்படி பார்க்க போனா மனம் திரும்பி வந்தால் அவன் நல்லவன். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவசரப்பட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? யாரையும் என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது. சந்தையை பற்றி எல்லா கதையும் எல்லா காசும் அந்த மனுஷன் தாங்க. நாங்களும் அந்த அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கணும். எத்தனை கதை கதைச்சிட்டு நம்ம சக்கையினுடைய வாழ்க்கையில் அவனை இயேசு கிறிஸ்து போயிருந்து சாப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்க பாருங்க. எவ்வளவெல்லாம் கதைச்சாங்க. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனுஷனோட போயிருந்து விருந்துகிறார், சாப்பிடுகிறார் என்று சொல் குற்றம் சாட்டுகிறத பார்க்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே காலடி வைத்த பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மற்றவர்கள் குற்றம் சொல்றது இந்த கள்ளன், களவடைந்தவன், வட்டிக்கு காசு கொடுக்கிறவன், காசு பண்ணுறவன் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவனுடைய பிள்ளையாக அவன் இருக்கிறானா இல்லையா? அதனால் நாங்கள் அவசரப்படக்கூடாது. ஒன்றில்லை, கவனமாக இருப்போம். எங்களுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கின்றார். அந்த வேளையிலே தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார். அவர் ஜனங்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படியான காரியங்களை செய்கிறார். அவர் எழுதுகிறார், நான் என்னுடைய மத வைராக்கியத்தின்படி நான் அதை செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ படு கொலையாளி அந்த கண் தெரியாமல் வந்திருக்கக்குள்ளே கதைக்கிறாங்க. இடையே தெரியுமாடா ஆளை பற்றி? எங்களுடைய ஆக்கள் எத்தனை பேரை போட்டு தள்ளுறதுக்கு அலைஞ்சு ஆள் இல்லா இவன் என்ற சபையை கவர்ந்திருக்கிறான். கதைக்கணுமா இல்லை? கதைச்சாங்களா இல்லை? பைபிள் கதைச்சாங்க. பயப்பட்டாங்க, ஊழியர்கள் பயப்பட்டாங்க, சேர்த்துக் கொள்றதுக்கு பயந்தார்கள். இன்றைக்கு அன்றாடம் நடக்கின்ற சூழ்நிலையில் இவங்க சபையில் இருக்க தகுதி இல்லையான்னு கூட மனுஷர்களை கதைக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி பார்க்கல. பிரியமானவர்களே, அதே சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் பவுலாக மாற்றி என்னை உங்களை ஆண்டவர் தேடுகிறார். பயங்கரமான துரோகிகளாக இருந்த என்னையும் உங்களையும் தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அந்த உண்மையான மனமாற்றம் தான் முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரையும் ஒதுக்குறது இல்லை, தள்ளி வைக்கிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அவசரப்பட்டு நானும் நீங்களும் யாரையும் என்ன செய்யக்கூடாதான்? குற்றவாளி என்று குற்றம் தீர்க்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொல்லுறதை நாங்கள் பார்க்கணும். தேவனுடைய பார்வையில் அதில் மாறுது. நம்ம பாருங்க, சூழ்நிலைகள் மாறுது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நாங்கள் இளைய குமாரன், சக்கேயு, பவுல் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாகவும் ஊழியர்களாகவும் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் இந்த வார்த்தையை கரிசனையோட கவனத்தில் எடுத்து வாழ்நாளிலே தவறு செய்து விடாதபடி காத்துக்கொள்வோம். வாசிப்போம். 1 யோவான் 3:20. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நானும் நீங்களும் எங்களுடைய இருதயம் எங்களை சொல்லக்கூடாது, நான் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். அப்போதான் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை தேவன் கேட்பார் என்ற நம்பிக்கை வரும். அந்த தைரியம் இல்லாவிட்டால் அந்த தைரியம் வராது. ஆண்டவருக்கு முன்னுக்கு நானும் நீங்களும் பயந்து தான் இருக்கோம். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ இதயத்துக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு, உள்ளான மனுஷனுக்கு, மனச்சாட்சிக்கு பயப்படுவான். இவைகளில் உள்ள பெரியவர் தேவன். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயம், என்னுடைய இதயமே பேசும் என்றால், என்னுடைய இருதயமே பேசுமா இருந்தால், ஒரு வசனம் வாசித்தோம், இருதயத்திலும் பெரியவராய் அவர் இருக்கிறார் என்று சொன்னார். அப்ப தேவன் எல்லாவற்றையும் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹார்ட்ல சிப் வச்சிருக்கும். அவங்க ஏன் அதை வச்சுனாலும் ஹார்ட் அட்டாக் எந்தெந்த நேரம் அது வருது, என்ன நடக்க வருது என்றதை அவதானிக்க வருஷ கணக்காக வச்சிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். சின்ன வயசு ஆக்களையே தெரியும்.
இளம் வயசு பிள்ளைகளே தெரியுமா? ஸோ அதே கம்ப்யூட்டரில் காட்டுதுங்க. நாங்கள் எங்கே நிற்கிறோம், என்ன செய்கிறோம், பயணம் செய்து கொண்டு இருக்கிறோமா, கதைக்கிறோமா, படுத்திருக்கிறோமா எல்லாம் காட்டு மாட்டார். இருதயமே எங்களோட பேச மாட்டார். இருதயத்தில் நம்முடைய பெரியவர் தேவனுக்கு பயந்து வாழணும். மாமை சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கும், அவசரப்படக்கூடாது. ஒன்று யாரையும் நாங்கள் ஒருவர் என்ன செய்யக்கூடாதுன்னா அவசரப்பட்டு குற்றவாளிகளை தீர்க்கக்கூடாது. கவனமாக இருப்போம், தீர்ப்பு செய்யக்கூடாது. உபவாமம் 1:16-17 கவனிப்போம். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சியம் பாராமல் பெரியவனுக்கும் சொல்லிக் கொடுப்பது போல சிறியவனுக்கும் சொல்லிக் கொடுக்க கிடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படாதிருப்பீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. கவனிக்க வேண்டிய ஆண்டவர் சொல்ல தீர்ப்பு செய்ய வேண்டாம் இருக்குதா? வசதியான மக்கள் பெரியாக்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதிரியும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, குறிப்பிட்ட பெரிய பெரிய தலைகள் நாட்டையே விழுக்கி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கிட்ட போக மாட்டாங்க, அவங்கள கைது செய்ய மாட்டாங்க. 5000 10,000 லஞ்சம் கிட்டவனை போய் 5 வருஷம் பண்ணி சிறையில் எடுத்து போடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் கவனமாக இருக்கோம். பெரியார்கள் சின்னாக்கள் அவைகளுக்கு சார்பா இவைகளுக்கு சார்பா என்று எந்த விஷயமும் நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய நியாயத்தின்படி நாங்கள் செய்வோம். அப்ப நாங்கள் குற்றவாளிகளாக நாங்கள் தீர்க்கிற விஷயத்தில் என்ன கவனம் செலுத்தணும் என்றால், இதே தவிர நாங்கள் செய்கிறோமா, எங்களுடைய குடும்பம் செய்திருக்கிறா, என்னுடைய சந்ததி செய்து கவனமாக இருப்போம். அதே காரியத்தால் நானும் நீங்களும் குற்றம் சாட்டப்படலாம். அதனாலதான் போதகராகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நாளைக்கு தவறுகளை நானோ என்னுடைய பிள்ளைகளோ செய்யக்கூடாது. ஆமை சொல்லுவோமா? உண்மையாது. அதனால போதிக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. மக்கி எடுத்து வச்சு அலட்டுகிற காரியம் கிடையாது. அதுக்கென்று ஒரு தெளிவான ஒரு அழைப்பு இருக்கும், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும், எங்களுடைய அந்த ஆண்டவருக்கண்டு வாழ்கின்ற அந்த பிரமாணிக்கம் இருக்கும், அந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக உத்தமனாய் வாழ்கின்ற அந்த அடையாளம் இருக்கும். இல்லாட்டி பிரசங்கம் யாரும் செய்து கொடுப்போம். பச்ச பொய்காரங்களும் களவு செய்கிறார்களும் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் வார்த்தையை எடுத்து பேசலாம். ஆனால் அழைப்பில் கவனமாக இருக்கும். விளையாட்டில் அழைப்பு, விளையாடி கொண்டு திரிகிறது கிடையாது அழைப்பு. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கீழ்ப்படிஞ்சு அமைதியாக செய்கிறது தான் ஊழியம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், பெரியார்கள் சின்னார்கள் என்று நாங்கள் வித்தியாசம் பார்க்க கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய. அதனால நாங்கள் பயந்திருப்போமா? கண்களை மூடி எழுந்து நிற்போம், பிள்ளைகளை கூப்பிடுவோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern.